கொரியன்ல என்னதான் உருகி உருகி லவ் பண்ற மாதிரி வித்தியாசமான கதைகளோட சீரிஸ் பார்த்தாலும் அவங்க எடுக்கிற அந்த ஸ்கூல் காலேஜ் பேஸ் பண்ண லவ் ஸ்டோரிஸ் மட்டும் சரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஃபீலா நம்ம ஸ்கூல் லைஃப் ஸ்டோரிஸோட கனெக்ட் ஆகுற மாதிரி செம்மையா இருக்கும்ல. அதனாலதான் நான் இன்னைக்கு உங்களுக்காக 10 தமிழ் டப்ல இருக்கிற ஸ்கூல் பேஸ்டு கொரியன் ட்ராமாவை எடுத்துட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் என்னென்னு பாக்குறதுக்கு முன்னாடி இது மாதிரி தமிழ் டப்டு கொரியன் ட்ராமா கண்டென்ட்ஸ் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே உங்களுக்கு கே ட்ராமா பிடிக்குமா இல்ல சி ட்ராமா பிடிக்குமான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல 10th பிளேஸ்ல இருக்கிறது Till 17. நம்ம ஹீரோயின் ஸ்கூல் படிக்கும் போது தன்னோட 17 வயசுல ஆக்சிடென்ட் ஆகுது. கண்ணு முழிச்சு பார்த்தா 30 வயசு. தன்னோட 13 வருஷத்தை கூமாலையே கடிச்சிருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோவோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால ஹீரோயின் இறந்துட்டதாவும் அதுக்கு தான் தான் காரணம் அப்படின்னு நினைச்சு கில்ட்டிலேயே வாழ்றாங்க. இப்படி இருக்கும்போது ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள என்னாச்சு, ஹீரோ இவங்கதான் ஹீரோயின் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறத லவ், ரொமான்ஸ், எமோஷனல் கலந்து சொல்லிருப்பாங்க. நம்ம லிஸ்ட்ல 9th பிளேஸ்ல இருக்குது எக்ஸ்ட்ராடினரி யூ. நமக்கு தெரியாமலேயே நாம எல்லாரும் ஒரு புக்கோட கேரக்டரா வாழ்றோம். till one day நம்ம மட்டும் அதை அனலைஸ் பண்றோம். இப்படி இருக்கும். சோ இதே ஃபீலிங்கோட தான் இந்த ட்ராமாவும் இருக்கும். ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருமே ஒரு புக்கோட கேரக்டர்ஸ். அவங்க எல்லாருமே ரியல் ஹியூமன்ஸ் தான். பட் அவங்களுக்குன்னு சொல்லி தனித்தனி ரோல்ஸ் இருக்கும். நம்ம ஹீரோயினும் அதுல ஒரு ஆள் தான். இத முதல்ல அனலைஸ் பண்றதும் நம்ம ஹீரோயின் தான். பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த புக்ல அவங்களுக்கு ஹீரோயின் ரோல் கிடையாது. சோ எப்படியாவது மெயின் ரோல் ஆகணும்னு நினைக்கிற நம்ம ஹீரோயின் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டரா இருக்கிற நம்ம ஹீரோ. ஸ்பெஷல் கேரக்டர் மீன்ஸ் அவங்க ரியல் ஹியூமன் கிடையாது, ஸ்டோரிக்காக கிரியேட் பண்ணப்பட்டவங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு, இவங்க மீட் பண்ணதுனால ஸ்டோரி லைன்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் நடந்துச்சா, ஹீரோயினால மெயின் கேரக்டர் ஆக முடிஞ்சுதா, இந்த ஸ்பெஷல் கேரக்டர் யாரு, இவங்களுக்கும் ஹீரோயினுக்கும் என்ன பந்தம் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா காமிச்சிருப்பாங்க. இது லவ், ஃபேண்டசி, ஃப்ரெண்ட்ஷிப் கலந்த ஒரு டிராமா. இது ஒரு ட்ரையாங்கல் லவ் ஸ்டோரியும் கூட. நம்ம லிஸ்ட்ல 8th பிளேஸ்ல இருக்கிறது லவ்லி ரன்னர். நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஆக்சிடென்ட்னால 2 காலம் நடக்க முடியாம போயிருக்கும். இவங்க ஒரு கேபா பேண்ட்ல இருக்கிற நம்ம ஹீரோக்கு பயங்கரமான ஃபேன். இப்படி இருக்கும்போது ஒன் டே ஹீரோ சூசைட் பண்ணி இறந்துடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் ஹீரோவோட பழைய வாட்ச் மூலமா டைம் டிராவல் பண்ணி பாஸ்டுக்கு போறாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு, இவங்களோட ஆக்சிடென்ட்டுக்கும் ஹீரோவோட சூசைடுக்கும் பின்னாடி இருக்கிற ரீசன் என்ன, ஹீரோவை சாக விடாம காப்பாத்துனாங்களா இல்லையா அப்படிங்கிறது இதோட ஸ்டோரி லைன். இது லவ், ஃபேண்டசி அப்புறம் டைம் டிராவல் பேஸ் பண்ண ஒரு டிராமா. நம்ம எமோஷனலான ஒரு டிராமாவும் கூட, சோ மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம லிஸ்ட்ல 7th பிளேஸ்ல இருக்கிறது பினாக்கியோ. இதோட ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னா, குடும்பத்தோட அழிவுக்கு காரணமான ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் எப்படியாவது அவங்க பண்ண தப்ப நியாயமான முறையில வெளிக்கொண்டு வந்து குடும்பத்துக்கு நீதி வாங்கணும்னு துடிக்கிற ஹீரோ. அந்த ரிப்போர்ட்டரோட பொண்ணான ஹீரோயின் மேலேயே நம்ம ஹீரோக்கு லவ் வருது. நம்ம ஹீரோயின் ஒரு பினாக்கியோ, அதாவது பொய் சொன்னா அவங்களுக்கு விக்கல் வரும். ஒரு பக்கம் தன்னோட அம்மா என்ன தப்பு பண்ணாங்கன்னு தெரியாமலேயே அவங்கள மாதிரி ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் ஆகணும்னு கனவு கண்டு ஹீரோயின். இன்னொரு பக்கம் ஹீரோயினோட அம்மா பண்ண தப்ப வெளியில கொண்டு வர நினைக்கிற ஹீரோ. இதுக்கடையில அவங்களுக்குள்ள மலர்ற காதல் அப்படின்னு லவ், ரொமான்ஸோட பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் கலந்திருக்கக்கூடிய ஒரு டிராமா தான் இது. இது ஒர்க் பேஸ்ட் அப்படின்னாலும் இதோட ஸ்டார்டிங் ஸ்கூல் லைஃப் அப்படிங்கிறதுனால இந்த டிராமாவையும் இந்த லிஸ்ட்ல நான் ஆட் பண்ணிருக்கேன். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிராமா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு குட் சாய்ஸ். 6th பிளேஸ்ல இருக்கிறது லைவ் ஆன். இந்த ஹோல் டிராமா லிஸ்ட்லயே ரொம்ப கம்மியான எபிசோட்ஸோட ஒன் டேல பார்த்து முடிக்கிற மாதிரியான டிராமானா அது இதுதான். பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்தால யார்கிட்டயும் பேசாம தனியா அப்புறம் ஆட்டிடியூடோட இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு தான் நம்ம ஹீரோயின். சோஷியல் மீடியால செம பாப்புலரான பொண்ணு. இப்படி இருக்க அந்த பாஸ்ட்ல நடந்த இன்சிடென்ட்டை ஒருத்தவங்க வெளியில எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. அது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஸ்கூல் பிராட்காஸ்டிங் டீம்ல ஜாயின் பண்றான். அங்கதான் நம்ம ஹீரோவையும் மீட் பண்றான். அப்படி அந்த பாஸ்ட்ல என்னதான் நடந்திருக்கோ அதை யார் எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்றா, நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு எப்படி எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கறத லவ், ஃப்ரெண்ட்ஷிப், மிஸ்ட்ரியோட நமக்கு சொல்லிருப்பாங்க. சீரியஸா இந்த டிராமால ஒரு எபிசோட் கூட சுத்தமா போர் அடிக்காது. சோ நம்பி பார்க்கலாம். 5th பிளேஸ்ல இருக்கிறது ஹோல் 2017. பணக்கார பையனா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோக்கும் இன்னசென்ட்டான பொண்ணா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயினுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய லவ். ஹீரோ ஒரு பணக்கார பையன் அப்படிங்கறதால அவன் கொஞ்சம் ரூடான கேரக்டரா தான் இருப்பான். சோ இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில எப்படி செட் ஆச்சு, ஸ்கூல் எஜுகேஷன் போர்டோட சிஸ்டம், அங்க நடக்கக்கூடிய டிஸ்கிரிமினேஷன், ஸ்டூடெண்ட்ஸ் அதை எப்படி ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கறத லவ், ஃப்ரெண்ட்ஷிப்போட ரொம்பவே அழகா நமக்கு கன்வே பண்ணிருப்பாங்க. நம்ம லிஸ்ட்ல 4th பிளேஸ்ல இருக்கிறது மெலன்கோலியா. என்னோட ரீசன்ட் ஃபேவரட் டிராமா. ஸ்கூல் டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் உள்ள லவ் ஸ்டோரி. அத பயங்கர மெச்சூராவே காமிச்சிருப்பாங்க. ஒரு ஸ்கூலுக்காக, ஒரு பொசிஷனுக்காக என்னெல்லாம் பண்றாங்க, அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ற விதம், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸோட மைண்ட் செட், ஹீரோவோட பாஸ்ட் லைஃப், ஆஸ் அ டீச்சரா ஹீரோயின் அதை ஹேண்டில் பண்ற விதம் அப்படின்னு சொல்லி ஓவராலா சீரிஸ் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கும். அடுத்து 3rd பிளேஸ்ல இருக்கிறது Twinkling Watermelon. பெஸ்டஸ்ட் டைம் டிராவல் ஃபாரெவர் அப்படின்னா நான் இந்த டிராமாவை தான் சொல்லுவேன். அம்மா, அப்பா, அண்ணான்னு கண்ணை தவிர யாருக்குமே காதும் கேட்காது, பேசவும் முடியாது. மியூசிக் மேல பயங்கர இன்ட்ரெஸ்டா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவால இப்படி ஒரு ஃபேமிலியை வச்சுட்டு தன்னோட ஆசைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க முடியல. இப்படி இருக்கும் போது ஒன் டே 2023ல இருந்து தன்னோட அப்பா ஸ்கூல் படிக்கிற டைமான 1995க்கு டைம் டிராவல் பண்றாரு. அங்க பார்த்தா அவங்க அப்பாவால பேசவும் முடியுது, கேட்கவும் முடியுது. இதை பார்த்து ஷாக்கான ஹீரோ தான் அப்பாவோட ஃபியூச்சரை நல்லபடியா மாத்தலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு.
ஆரம்பிச்சாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும், அவனால பாஸ்டா மாத்த முடிஞ்சுதா, இவன் மட்டும்தான் இந்த பீரியட்க்கு டைம் டிராவல் பண்ணி வந்தானா, இல்ல இன்னொருத்தவங்களும் வந்தாங்களா, அப்படி அவங்க அப்பாக்கு என்னதான் ஆகிருக்கும் அப்படிங்கறத லவ், ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் எமோஷனல் கலந்து சொல்லிருப்பாங்க. செகண்ட் ஹீரோயினுக்காக அவங்க அப்பா சைன் லாங்குவேஜ் கத்துக்கிறது, அப்பாக்கும் பையனுக்கும் இடையில இருக்கக்கூடிய கியூட்டான ஃபைட்ஸ், நம்ம ஹீரோ அவங்க அப்பா அம்மாவை ஒண்ணு சேர்க்கறதுக்காக போடுற எஃபோர்ட் அப்படின்னு சொல்லி ஓவர் பில்டப் இல்லாம நம்ம லைஃபோட கனெக்ட் ஆகிற மாதிரியே காமிச்சிருப்பாங்க. நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவதா இருக்கிறது ஹேரி. மோஸ்ட் அண்டர்ரேட்டட் டிராமா லிஸ்ட்ல இதுவும் ஒண்ணு. என்னதான் கொரியாவை நம்ம ஆகா ஓகோன்னு சொன்னாலும் அங்க ஸ்கூல்ல நடக்கக்கூடிய புலி அது அவ்வளவு சாதாரணமா நம்மளால கடந்து வர முடியாது. இந்த சீரிஸோட ஹீரோ பயங்கர பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவன், ஹீரோயின் ஒரு பூவரான ஃபேமிலி. ஹீரோயினோட ஃபேமிலி சிச்சுவேஷன், இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிற சிச்சுவேஷன், ஹீரோக்கு ஹீரோயின் மேல வர லவ், ஹீரோயினிய ப்ரொடெக்ட் பண்ற விதம், இது எல்லாத்தையும் அந்த ஸ்கூல் பாலிடிக்ஸோட சேர்த்தே காமிச்சிருப்பாங்க. ஹீரோயினியோட கேரக்டர் டிசைனிங், ஒரு புவர் ஃபேமிலினா எப்படி காட்டணுமோ அப்படியே காமிச்சிருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களோட ரோல பக்காவா பண்ணிருப்பாங்க. பட் செகண்ட் ஹீரோவை நினைக்கும் போதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுல மெயின் அண்ட் சைடு ரோல் பண்ண ஆக்டர்ஸ் இப்போ கே இண்டஸ்ட்ரியோட டாப் ஆக்டர்ஸ். சோ இந்த சீரிஸ் ஒரு மஸ்ட் வாட்ச் சீரிஸ். அண்ட் ஃபைனலி நம்ம லிஸ்ட்ல நம்பர் 1 பிளேஸ்ல இருக்கிறது. சோ இத பத்தி சொல்லணும் அப்படின்னா, நான் இதுவரைக்கும் பார்த்த கே டிராமாலேயே ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படின்னா இந்த டிராமாவை தான் நான் சொல்லுவேன். இதுல மொத்தம் 3 சீசன் இருக்கு. பட் 2 சீசன் தான் தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், பென்ட்ஹவுஸ். இதோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, பெரிய பெரிய பணக்காரங்க இருக்கக்கூடிய ஒரு லக்ஸூரியான பில்டிங் தான் பென்ட்ஹவுஸ். அங்க ஒரு பொண்ணை யாரோ தள்ளி விட்டு கொலை பண்ணிட அத அங்க இருக்கிற எல்லாரும் சேர்ந்து மறைச்சிடுறாங்க. இது கண்டுபிடிக்கிறதுக்காக வராரு அந்த பொண்ணோட அண்ணன். சோ யார் அந்த பொண்ணு, எதுக்காக அவளை கொன்னாங்க, இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கறத பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட சொல்லிருப்பாங்க. ஒவ்வொரு எபிசோடோட எண்டிங்லயும் கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து இருக்கும். சோ கே டிராமா ஃபேன்ஸ் லைஃப்ல மிஸ் பண்ண கூடாத ஒரு சீரிஸ் அப்படின்னா கண்டிப்பா நான் இதுதான் சொல்லுவேன். ஒரு மியூசிக் ஸ்கூல், ஒரு அவார்ட், அதுக்காக நடக்கிற பாலிடிக்ஸ், அதை பார்த்து முடிக்கிறதுக்குள்ள நம்ம ஒரு வழி ஆயிருவோம். சோ கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் ஸ்கூல் பேஸ்ட் கே டிராமால உங்களோட டாப் 10 லிஸ்ட் என்ன அப்படிங்கறதையும், இதுல உங்களோட ஃபேவரட் அண்ட் நீங்க எவ்வளவு டிராமாஸ்லாம் பாத்துருக்கீங்க அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற. டாடா, பை பை அண்ட் டேக் கேர்.